கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், கர்த்தருடைய மனதிலே ஒரு காரியம் இருந்திருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறார், என்னுடைய மனதிலே ஒரு காரியம் இருக்கிறது, பல காலங்களாக இருந்த ஒன்று. அதை சாமுவேல் சொல்லுகிறார், சவுலிடத்திலே போய் இந்த காரியத்தை நீ எனக்கு செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய மனதிலே ஒன்று இருந்தது, அதாவது அமலேக்கியரை முழுவதுமாய் சங்கரிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய மனதிலே பல காலங்களாக இருந்த ஒன்று. சவுலிடத்திலே சொல்லுகிறார். ஆனால் சவுல் அதை செய்யவில்லை. செய்யாததினாலே என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அந்த செய்யாமல் என்ன செய்தார்கள் என்றால் நமக்கு தெரியும். அந்த அமலேக்கியரிடத்தில் இருந்த ஆடுகளை கொண்டு வந்து விட்டார்கள். எதற்கென்றால் பலி செலுத்த. அப்போ தேவன் சொல்லுகிறார், எனக்கு பலியின் மேல் அல்ல, கீழ்ப்படிதலின் மீதுதான் இப்பொழுது பிரியமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் அழகாக, தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? இப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கீழ்ப்படியல, தேவனுடைய மனதிலே இருக்கிறது செய்யல, ஆனாலும் பலிகள் எல்லாம் கொண்டு போய் அவரை பிரியப்படுத்தலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலே நான் பிரியமாய் இருப்பதில்லை. அப்படி என்றால் கீழ்ப்படிதல் தான் எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் லேசானது கிடையாது. சிறு குழந்தைகளை பாருங்கள், அந்த பிள்ளைக்கு பிரியமானதே தான் அது கேட்கும். அது ஆடையாக இருக்கலாம், அது உணவாக இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் பிள்ளை அடம் பிடித்து தனக்கு பிரியமானதை தான் கேட்கும். ஒரு நாளும் பிள்ளை நீங்க செய்யறதை எனக்கு தாங்கன்னு சொல்லாது. ஈவன் சாப்பாடு கூட அந்த பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதுக்கு பிரியமானதை தான் கேட்கும். இன்று அநேகர் அந்த சிறு பிள்ளையை போல இருக்கிறார்கள். பெற்றோருடைய பிரியம் அல்ல என் பிரியம் என்று, பிதாவினுடைய பிரியம் அல்ல என் பிரியம். எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், பிரியங்கள் இருக்கும். நான் கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், நிறைய காரியங்கள் இருக்கும். அங்கே சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லுகிறார், நிறைய பேர் சொல்லுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் இப்படி செய்தோம், அப்படி செய்தோம், ஊழியங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்கள் வீடுகளை கட்டினோம், ஆலயங்களை கட்டினோம், நாங்கள் என்னென்னமோ பண்ணினோம் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன திரும்ப சொல்வாராம், உங்களை அறியேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ காரியத்தை செய்துவிட்டு உங்களை நான் அறியேன் என்று சொல்வார் என்றால் எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். ஏன் அறியேன் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த காரியத்தை இந்த நபரிடத்திலே தேவன் எதிர்பார்க்கவில்லை. அது பிரியமான ஒன்று அல்ல. எனக்கு பிரியமாக இருக்கும், ஆண்டவருக்காக ஒரு அழகான ஆலயம் கட்ட வேண்டும் என்பது எனது பிரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்டுவது பிரியம் இல்லாமல் இருக்கும். அப்போ நான் எதை செய்ய வேண்டும்? என் பிரியத்தையா, தேவனுடைய பிரியத்தையா? இங்கு சொல்லுகிறார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இன்று அநேகர் என்ன செய்து விடுகிறோம் என்றால், ஒருவர் செய்கிறதை பார்த்து இன்னொருவர் செய்கிறது. அவர் நன்றாக ஒரு ஊழியம் செய்கிறார், அல்ல இவர் ஒரு கட்டிடம் கட்டுகிறார், இவர் வெளியூருக்கு போகிறார், நானும் போக வேண்டும். சிலருக்கு ஆண்டவர் வெளியூர்களுக்கு போ என்று சொல்லுவார், சிலருக்கு வீட்டிலே தான் இருக்க வேண்டும். சிலருக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ அதிகமாக படிக்க வேண்டும், சிலருக்கு சொல்லுவார் இவ்வளவுதான். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்கிறார் அல்லவா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்திலே, ஐயா நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஏன்னா நாங்கள் வாழ்வது அவருக்காகத்தானே, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காகத்தானே. நாங்கள் வாழ்வதும் அவருக்காகத்தான், அவரை தான் நாங்கள் பார்க்க போகிறோம், அவரோடு தான் வாழப் போகிறோம். ஆகவே இந்த பூமியினுடைய காரியங்கள், பூமியில் யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆடுகள் கொழுத்ததா இருந்தது, நன்றாய் இருந்தது, அதனால நாங்க கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. நமக்கும் இன்று சில நேரங்களிலே இந்த குடும்பத்தை பார்த்தா நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் கொழுத்து போய் இருக்கிறார்கள், நன்றாய் இருக்கிறார்கள் என்று நினைப்போம். இல்லவே இல்லை. கண்களினாலே பார்த்து ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. சத்தத்தை கேட்டுத்தான் பிரியப்படுத்த முடியும். பிரியப்படுத்துகிறது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, செவி கொடுத்தல் உத்தமம்.
கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆகவே நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை நான் அநேகத்துக்கு அதிகாரியை வைப்பேன் என்கிறார். இந்த நாட்களிலே நம்முடைய தேவராஜ்யத்திற்குள்ளாக பல காரியங்கள் பலவிதமாய் போய்கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் கூட இவர்கள் பாடுகிறார்கள், நானும் பாட வேண்டும், இவர்கள் எழுதுகிறார்கள், நானும் எழுத வேண்டும், இவர்கள் நிறைய போட்டிகளை பார்க்கிறோம். போட்டியே வேண்டாங்க. போட்டியின் முடிவு கடைசியில் இந்த ஆமையும் முயலும் மாதிரி ஆகிவிடும். அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் அவர் சத்தத்தை கேட்டு தினமும் அவர் பேசுகிறார். அமைதலா இரு என்றால் அமைதலா இருப்போம், புறப்படு என்றால் புறப்படுவோம், கொடு என்றால் கொடுப்போம், கொடுக்காதே என்றால் கொடுக்க வேண்டாம், வாங்கு என்றால் வாங்குவோம், வாங்காது என்றால் வாங்க வேண்டாம். இந்த இடத்திலே நாங்கள் சில நேரங்களில் என்ன செய்வது, சரி கொடுத்துட்டாங்களே வாங்கிடுவோம், அவங்களும் போனாங்களே நானும் போவோம். மனித சூழ்நிலைகளை பார்த்து செயல்படுகிறோம். சவுலுடைய ஜனங்களும் அங்கே இருந்த நிலைமையை பார்த்து கொளுத்த கன்றுகளாயிருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய மனதில் என்ன திரும்ப இருந்தது, ஒன்னையுமே கொண்டுவரக்கூடாது. அங்க பாருங்க, கடைசியில் சவுலுடைய அந்த அழைப்பு, அந்த ராஜாவாக்கப்பட்ட எல்லாமே இழந்து கடைசி வரையும் அவன் அந்த அந்த கோல், அந்த இலக்கை அடையவில்லை அல்லவா? ஸோ இந்த நாளிலே நாம் கொஞ்சம் எங்களை உட்கார்ந்து நிதானிப்போம். இன்னொரு வசனத்தை வச்சு எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பிறந்த நாளுக்கு பாடுவாங்க. என்ன தெரியுமா? உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா வாழணும்னு என்னது? தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆத்துமா வாழும். ஆத்துமாவே வாழாம நம்ம எப்படி வாழ்த்த முடியும்? இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போமா? நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேனா? இதுவரையிலும் என் ஓட்டம் பிரியமில்லாமல் ஓடி இருக்கலாம். என்ன செய்வது? வேறு வழி இல்லை, நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று எங்களுடைய மனதில் ஏற்றபடி நாங்கள் போய் கொண்டிருந்திருக்கலாம். இனி வருகிற காலங்களிலே நாம் சொல்லுவோம், ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு நான் அதை வாசிக்கிறேன், ரொம்ப அருமையான வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது, இதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய சத்தம் கேட்கிறதா? உடனே செய்யுங்க. முடியலன்னா கூட செய்யுங்க. சத்தம் கேட்கலன்னா அமைதலா இருங்க. ஏனென்றால் அதுதான் வெற்றி. எது வெற்றி? அவருக்கு பிரியமானதை செய்வது. அவருடைய பிரியமானது என்னது? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு நிமிடம் சொல்லும், ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படட்டும். உமது சத்தத்தை கேட்டு உமது சித்தத்தை செய்ய எனக்கு பலன் தாரும் என்று. பிதாவே உமக்கு நன்றி. நாம் ஒவ்வொரு பேரும் இதுவரையிலும் நாங்கள் எப்படி வந்திருக்கலாம், ஆனால் இனி உங்க சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.